श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुत श्रीमान् श्रेयते मेस्तु பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருநாமம் பத்மநாபக 48வது திருநாமம். அப்படின்னா பகவான் தன் நாபியிலேயே கமலத்தை கொண்டவர். அழகான பத்மத்தை நாபியில் வைத்திருக்கிறார் பகவான். அவர்தான் பத்மநாபக. இந்த பத்மநாபத்தை எங்கே சொல்லியிருக்கார்னா, முன்னாடி சம்பவகங்க திருநாமத்தெலாம் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து பகவானோட விபவா அவதாரத்தோட பெருமையை பரத்தத்துவத்துலேருந்து பிறந்த இடத்திற்காக சொன்னார். அங்கேருந்து தான் வந்ததுன்னு சொன்னார் இல்லையா, அந்த பரத்தத்துலேருந்து சொல்கிறதுக்காக அப்புறம் தாத்தா விதாத்தாலாம் தொடங்கி காரணத்துவத்தை சொல்லி அப்படியே வந்துட்டே இருந்தார். அப்படியே பத்மநாபங்கிறதும் காரணத்துவத்தை தான் சொல்கிறார். சாஸ்திரம் சொல்கிறது, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாஞ்ச பிரதினோதி தஸ்மை சங்கதேவம் ஆத்மபுத்தி பிரசாதம் முமுக்ஷுவே சரணம் அகம் பிரபத்தியே. முமுக்ஷுவே சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு முமுக்ஷு சொல்கிறாளாம் ஞானிகள். யார் அப்படின்னா, முன்னொரு காலத்தில் யார் பிரம்மாவை படைத்தாரோ, யார் 4 வேதங்களையும் பிரம்மாவிற்கு கொடுத்தாரோ அவர்தான் தேவன். அவரே சரணமாக பற்றுகிறேன்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆழ்வாரும் அதை அப்படியே தமிழ்படுத்தி பூவில் நான்முகனை படைத்த தேவன் அப்படின்னு சொல்கிறார். அந்த தேவன்னா என்னென்னா அபாரமான ஒளி படைத்தவராம். அதாவது ஒரு தாய்க்கு பிரசவித்த உடனே ஒரு ஆனந்தத்தை ஒரு ஒளி வரும் இல்லையா, அந்த மாதிரி பிரம்மாவை படைத்த உடனே பகவானுக்கு அப்படியே சூப்பராக ஒளி தோன்றியதான். அது மட்டும் இல்லை, ஒரு தாமரையால் 4 தாமரை முகத்தை படைத்தார். அதனால தான் அவருக்கு சதுர்முகன்னு பேர் பிரம்மாவுக்கு. ஸோ அவரே தேவன். பகவான் தான் மகோபகாரகன். ஜெகத்கார தத்துவத்தை காட்டியே கொடுத்தார். அவர் தான் காமிச்சு கொடுத்துருக்கார் ஜெகத்கார தத்துவத்தை. அப்புறம் ஆழ்வார் சொல்கிறார், பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணியும் தகுமேன்னு ஒரு பாசுரம் வருது. அதை எம்பெருமானார் என்ன பண்ணார், ஒரு தடவை பெரிய திருமலை நம்பி தன்னோட மாமாட்ட எம்பார் கொஞ்சம் சைவத்துக்கு போயிட்டார். யாதவ் பிரகாசரால் வைஷ்ணவசெல்லாம் மறந்து போய் காளகஸ்தி போய் சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் எப்படியாவது திருத்தி பணி கொண்டு வரணும்னு ஒரு நியமனம் கொடுத்தார் பெரிய திருமலை நம்பிக்கை. அவரும் ஒரு சமயம் பார்த்து காளகஸ்திக்கு போய் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசணியும் தகுமேன்னு சொல்லிகிட்டே இருந்தார். 2-3 தான் சொல்லிகிட்டே இருக்கார். அங்கே எம்பார் பூவை பறிச்சுட்டு சிவனுக்காக போயின்னு இருக்கார். இன்னும் யாருக்கு பூவும் பூசையும் தகாது, யாருக்கு பூவும் பூசையும் தகும் அப்படின்னு கேட்குறார். அவர் சொல்கிறார், சிக்கு தலையோடு இருக்கிறவனுக்கு எதுக்கு பூவு, அதாவது சிவனை குறித்து சொல்கிறார். அவர் சடாமுடி தானே, அவருக்கு எதுக்கு நீ பூ எடுத்துன்னு போகிற, 2வது அவர் பிக்ஷாண்டி இல்லையா, அவருக்கு எதுக்கு பூஜை அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு பின்ன யாருக்கு பண்ணணும், அலங்கார பூஷனாக இருக்கானே நாபி கமலத்தை பிரம்மா வச்சுண்டு நம்ம திருமால், அவரெல்லாம் நீ பூஜிக்கணும், அவருக்கு தான் பூவும் பூசணியும் தகும், இவருக்கு எப்படி நீ பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லி அவர் அதை புரிஞ்சுண்டு மறுபடியும் நம்ம சித்தாந்தத்துக்கு வந்துட்டார்னு சரித்திரம். அதை நம்ம திருப்பாணாழ்வாரும் ரொம்ப அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்லியிருக்கார். மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத் தரவின் அணையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி அப்படின்னார். அந்த உந்தி எழில் உந்தியாம், அவ்வளோ அழகாம். அது மட்டும் இல்லை, அயன்கிறார். எந்த அவயத்தை சொல்கிறாருன்னா அயன், அதான் பத்மநாபனா அப்படி பாடுறார் ஆழ்வார். அந்திபோல் நிறத்தாடையும் அதனை அயனை படைத்ததோர் எழில் உந்தினார் இல்லையா, பிரம்மாவை படைச்சிருக்கார். அயனை படைத்ததோர் யாரை படைச்சிருக்க, பிரம்மாவை. எது படைச்சது, எழில் உந்தி, அழகான உந்தி படைச்சிருக்கு. ஆனால் இந்த இடத்துல அப்புறமேயங்கிறத கொண்டு வரணும். ஏன்னா அப்படி படைச்சிருந்தாலும் பிரம்மாவுக்கு அவரை பகவானோட ஃபுல் பெருமை புரியலையாம். பொதுவாக குழந்தைகளுக்கு அப்பாவை பற்றி தெரியும் இல்லையா, ஆனால் அப்புறமேயனாச்சே பகவான். ஸோ அறியப்படாதவர், பிரம்மாவுக்கு தெரியாது அப்படிங்கிறார். அதான் ஆழ்வார் சொல்கிறார், கடிக்கமல துள்ளிருந்தும் காணான் கண்ணன் அடிக்கமல தன்னை அயன். கடிக்கமல துள்ளிருந்தான் யாரு, பத்மநாபன். நாபியில் பிரம்மா தோன்றியிருந்தும் கூட அப்புறமேயனான பகவானை அறிய மாட்டார் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் எழில் உந்தி சொன்னார் இல்லையா, அப்படின்னு என்ன அர்த்தம்னா யவ்வனம், இளமை, அழகு. அது எங்கன்னா பிரசவம் வந்ததுன்னா எப்போவுமே 2-3 பிரசவம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த யவ்வனம் குறைஞ்சி போயிடும். ஆனால் பகவானுக்கு எப்படின்னா
பிரசவாந்தார்த்த யவ்வனம், ஒவ்வொரு பிரசவத்துக்கும் யவ்வனம் அப்படியே இருக்குமா, இளமை மாறாமல் இருப்பார். பிரம்மாவை திரும்ப திரும்ப படைக்கிறார், அதுக்காக அவருக்கு இளமை போயிடுறதா? அவர் எப்போவுமே எழில் உந்தி, ஒரு நாளும் இளமை குன்றாது அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். ஏன்னா அவர் தாமரை பயந்த காளை அப்படிங்கிறார். பயந்தனா பெற்ற, தாமரையை பெற்ற காளையாம் அவர், என்றைக்குமே காளை அவர் அப்படின்னு ஆழ்வார் விவரிக்கிறார். தாமரையில் பிரம்மாவை படைத்த உடனே அவர் காளை ஆயிடுவாராம், பருவம் மாறாமல். அது எழில் உந்திக்கு சொன்னார். அப்புறம் ஓர் உந்தி, அயனை படைத்ததோர் எழில் சொன்னார் இல்லையா, அந்த ஓர் உந்திக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா, அவரிடத்துல மட்டுமே தான் அந்த உந்தி இருக்கும், மற்ற யாருக்கும் அது கிடையாது. அவர் அத்விதீயன், அத்விதீயமான உந்தி. மற்ற யாரெல்லாம் அங்கே போய் தாமரை போச்சுன்னு பிரம்மா படைக்க முடியுமா? அதான் அவருக்கு 2 பிரபாவம், எழில் உந்தி ஓர் உந்தி அப்படின்னு விவரிக்கிறார் ஆழ்வார். அதைத்தான் ஆண்டாலும் அரங்கநாதனை வர்ணிக்கிறார் எழில்னு. எப்படின்னா, நாச்சியார் திருமொழியில் எழிலுடைய அம்மனை மீர் என் அரங்கத்தமன் இன்னமுதார், குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமலப்பூ அழகர் அப்படிங்கிறா. அப்படின்னா என்னோடய அரங்கன் இருக்காரே, மற்றவர்களாம் நீங்களாம் வெறும் அமுதத்தை வாயில் தான் குடிப்பேள், ஆனால் நான் அப்படி இல்லை. அவரோட குழலழகு, கண்ணழகு, வாயழகு, எழில் தொப்புள் அழகு எல்லாத்தையும் நான் அமுதமாக பருகின்றிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வர்ணிக்கிறதுக்காக பாடுறா. அதை பெரிய வாச்சாம்பிள்ளை வியாக்கியானம் என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் மாத்துறார் அர்த்தத்தை. முதல்ல கண்ணழகை கொண்டு வரார். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆண்டாள் கண்ணை பார்த்தாலாம், கண்ணை பார்த்தா அதில் வர கிருப்பையை பார்த்தவொன்னே அவளால் எதிர்த்து நிற்க முடியலையாம். உடனே பின்னாடி போய்ட்றா. போனால் அங்கே குழலழகு, அந்த குழலழகை பார்த்துட்டே இருக்கா குழலழகர்னு. அப்போ பார்த்தா காற்றுல அப்படியே குழல் ஆடி அது மூஞ்சியில் விழுறது, முகத்தில் விழுந்துடுது. இந்த பக்கம் பார்க்க வர அவரோட அமுதமான வாய், அந்த வாய் அழகில் அப்படியே மயங்கிடுறா. அப்படி ஈடுபட்டு இருக்கும்போது இனிமேல் அவளால் நிற்க முடியல, அப்படியே திருவடியில் விழப்போனான். பெருமாள் சாதாரண மக்கள் விழுந்தால், பக்தி இல்லாதவா விழுந்தால் சரி இருக்கட்டும் விட்டுருவார். ஜெகமே தரையில் தன் திருவடியில் விழுந்தால் விடுவாரா? தன் உந்தி தாமரை அதுக்கு தான் இருக்கான், தூக்கி விடுறதுக்காக. இப்போது சில பேர் நமஸ்காரம் பண்ண வரைச்சியே பெரியவா தூக்கி விடுவாளியா, கை தொட்டுவாளியா, போரும். அதை மாதிரி பெருமாள் ஆண்டாள் திருவடி தொட வரும்போது உந்தி தாமரையால் அப்படியே தூக்கி விடுறதுக்காக வச்சுட்டுருக்காராம். அப்படி ஒரு ஆண்டாளோட அனுபவம் இந்த பாசுரத்தில். இதை மாதிரி தான் வரதராஜ ஸ்தவத்தில் தேவராஜ பெருமாளை வர்ணிக்கிறார். எப்படின்னா, அந்த மலை அருவியோட கம்பேர் பண்ணி, ஒரு மலையிலேருந்து ஒரு அருவி ஓடி வருது, ஒரு பள்ளத்தை தாங்கி வருது, அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆறாக ஓடும். அது தாண்டி வரும்போது ஒரு சின்ன குழியில் தான் சுழல் ஏற்படும் இல்லையா? அதுபோல் அபிஷேகத்துலேருந்து வர வடிவழகு இருக்கு இல்லையா, அவருக்கு வடிவழகில் விடும்போது பெரிய அருவி மாதிரி வருதான். அப்படியே அவர் முத்துப்பல்லு, பவழ வாயு எல்லாத்துலேயும் பட்டு, சௌந்தரியமான புன்சிரிப்பில் பட்டு, பரந்த தோளில் பட்டு, மார்பில் படுறதான். அகண்ட மார்பு இல்லையா, அதில் பட்டு அப்படியே ஹாரத்துலேருந்து அப்படியே தெரிக்கிறதான். அந்த தெரித்து இறங்கி வர்றது இல்லையா, அகண்ட மார்புலேருந்து அப்படி வரைச்ச இடை அப்படியே சுருங்கி இருக்கான். எப்படி இருக்கணும்? சாமுத்திரிகா லட்சணத்துலாம் இடை இருக்கா இல்லையானே தெரியக்கூடாதான், அனுமானத்தில் இடை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பிரத்யட்சமாக இப்போ எல்லாருக்கும் தெரியறது, அப்படி இருக்கக்கூடாது. அதான் பகவானோட லட்சணம், சாமுத்திரிகா லட்சணம். அந்த சிறுத்த இடையில பட்டு அவ்வளோ பெரிய மார்பிலேருந்து வந்தது சிறுத்த இடையில பட்ட உடனே அது அப்படியே சுழல் மாதிரி வந்துடுதான். அந்த சுழல் தான் பத்மநாபக அப்படின்னு அங்கே வரதராஜஸ்தவத்தில் வர்ணிக்கிறார். அந்த பத்மநாபக தான் ஜெகத்காரணத்துவமான ஸ்வரூபம். நாபி கமலம் இருக்கு இல்லையா, அதுதான் ரூபம். ஆழ்வார்கள்லாம் ரூபத்தை தான் வர்ணிப்பா, ஞானிகள்லாம் சாஸ்திரமெல்லாம் ஜெகத்காரணத்தை தான் அனுபவிப்பா, ஸ்வரூபத்தை தான் அனுபவிப்பா. அதான் பத்மநாபகனா பத்மபுவக பிரபவக பத்மோநாப வதேதி அப்படின்னு அர்த்தம். அதாவது சூரியனுடைய கிரணங்கள் பட்டு பத்மம் மலர மாதிரி பகவானோட முந்தி தாமரையில் பிரம்மாவை படைத்தார். சூரிய ஒளிவுடைய பகவான் பிரம்மாவை படைத்தார், அதான் பத்மநாபக. இப்போ இதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். ஊழிக்காலம் முடிஞ்சு சிருஷ்டிக்கிறதுக்காக பகவான் சங்கல்பிச்சுட்டார் இல்லையா, அப்போ உந்தி தாமரையில் பிரம்மாவை படைத்தார். பிரம்மா 4 முகத்தோடு தோன்றினார். அப்படி மேலேருந்து பார்க்குற ஒன்றுமே தெரில அவருக்கு, எல்லா பக்கமும் ஒரே ஜலமாக இருக்குது. குனிஞ்சு பார்த்தாக்க ஒன்றுமே தெரில அவருக்கு, பிரமிப்பாக இருக்குது. என்னடா அது எங்கே இருக்கோம் நம்ம, ஒன்றுமே தெரியலேங்கும்போது பெருமாள் அசரீரி குரல் கேட்குறது, நீ தபஸ் பண்ணு அப்படின்னு. உடனே பிரம்மா தபஸ் செய்கிறார். அப்போ ஒரு தெய்வீக காட்சியை பார்த்தாராம் பிரம்மா. தாமரை தண்டுலேருந்து தோன்றி அமர்ந்திருக்குது. அப்போ தான் அவருக்கே தெரியறது அந்த தாமரை தண்டு எங்கேருந்து வருதுன்னா பெருமாளோட உந்திலேருந்து வருதான். பகவான் ஆதிசேஷ படுக்கையில் பிரளய கடலில் படுத்துட்டு இருக்காராம். பெருமாள் பிரம்மாட்ட, நீ அமர்ந்திருக்கும் தாமரை தான் காலச்சக்கரம்,
அந்த வட்டமான தாமரை இதழ்கள் இருக்கு இல்லையா, அது கால சக்கரத்தை குறிக்கின்றன. நீ அதன் மேலே தான் அமர்ந்துட்டுருக்க. முக்காலத்தில் நீ சிருஷ்டிக்கணும், நீ தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சொல்லி படைக்கிறதுக்கான உபகரணமான வேதங்களெல்லாம் அவருக்கு உபதேசித்தாராம். இந்த சரித்திரம் விஷ்ணு புராணத்துலேயும் ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் வருது. அதாவது பத்மம்னா தாமரை, நாபினா தொப்புள். நாபிலிருந்து தாமரையை உண்டாக்கி அது பிரம்மாவை படைத்து படைக்கும் கடவுளாக பிரம்மாவையே வைத்தார். பெருமாளுக்கு பத்மநாபன், அதனால தான் திருநாமம் வந்தது. இப்போவும் திருவனந்தபுரத்தில் ஆதிசேஷ படுக்கையில் பத்மநாபன் சயனிச்சுன்னு இருக்கார். நாபியில் பிரம்மா தாமரை தண்டில் அமர்ந்துட்டு இருக்கார். அங்கே 3 வாசல் இருக்கு இல்லையா, அது 3 காலச்சக்கரம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறிக்கிறதான். ஸோ நம்மளும் அந்த 3 வாசலை வணங்கி பத்மநாபனை வணங்கிட்டு பத்மநாபாய நமக சொல்லிட்டு வந்தோமானா நமக்கு முக்காலமும் பெருமாளோட அனுகிரகம் கிடைக்கும். அதுதான் இந்த திருநாமத்தோட அர்த்தம்.